ஆரம்பத்துல ஹீரா இவ குழந்தைய புதைச்ச இடத்துக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துகிட்டு தான் இருப்பான். ஆனா வளர்த்துட்டு இருக்கிற பையன் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் இங்க அடிக்கடி வர்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருந்திருப்பான். அந்த மிஸ்டர் கூக்கு எல்லாமே தெரியும். ஹீரா வளர்த்துட்டு இருக்கிற பையனை கூட ஃபாரின்ல வச்சுதான் படிக்க வச்சுட்டு இருப்பா. அந்த பையனை கடைசியா ஏர்போர்ட்ல டிராப் பண்றப்போ அந்த பையன் கிராஸ் சிம்பிள் போட்டு ஒரு ரிங்க கிஃப்டா கொடுப்பான். எப்பவுமே உங்ககிட்ட வச்சுக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு போயிருப்பான். இங்க மிஸ்டர் கூ கிட்ட பேசினதுக்கு அப்புறமாக தன்னோட ஆபீஸ்க்கு ஹீரா வர்றப்போ 2 பசங்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க கடனை வசூலிக்கிற ஏஜென்சி. அதுல ஒரு பையன் பேரு மைக்கு. அவன் பரிதாபமா ஹீராவை பாப்பான். ஆனா ஹீரா ஏதோ சொல்லுவா பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுவா. வந்ததும் ஏதோ பயங்கரமான ஸ்மெல் வரும். கேஸ் லீக்கேஜ் ஆகிற மாதிரி. விண்டோ ஓப்பன் பண்ணலாம்னா ஓப்பன் பண்ண முடியாது. கடைசியில் இங்கே ஜூனியர் ரிப்போர்ட்டர் வந்து நின்று உன் எக்ஸஸ்மெண்ட் பண்ணதுக்கு நீ தேவையில்லாம என்னையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்ட. நான் புருஷன்கிட்ட காசு வாங்கிட்டு உனக்கு துரோகம் பண்ணது தப்பு தான். ஆனால் நீ அப்படி பண்ணதுனால என்னால் வாழவே முடியல. ஒரு சாதாரண வேலையை செஞ்சு நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு பார்த்தா கூட என்னோட ஃபேஸை ரெகனைஸ் பண்ணிட்டு எனக்கு அங்கே இருக்கிற வேலையை கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால நானும் செத்துடுறேன், நீயும் செத்துடு, உன்னையும் கொண்டுட்டு நானும் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்தலான்னு வர்றப்போ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மைக் அப்படிங்கிற பையன் கத்தியால குத்த வரான். கடைசியில் அது ஜூனியர் ரிப்போர்ட்டர் தான் வாங்கிக்கிறான். என்னடான்னு பார்த்தா கடனை வசூலிக்கிற ஏஜென்சி இந்த பையனை வச்சு ஹீராவை கத்தியால குத்துறதுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் ஹீரா கடன் வாங்கியிருக்காளாம். கடனை திருப்பி கொடுக்கலையா. ஹீராக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஏஜென்சியை சேர்ந்தவன் அந்த மைக்கை பார்த்துட்டு நீ தப்பான ஆளை கத்தியால குத்திட்ட, ஹீராவை தான் கத்தியால குத்தணும் அப்படிங்கிறப்ப இந்த பையனுக்கு வர ஆப்ஷன் இல்லை. ஏன்னா இவங்க தம்பி இவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. ஹீராவை கத்தியால குத்த வர்றப்போ அந்த இடத்துக்கு இவனை கத்தியை பிடிச்சிடுறான். அதுக்கப்புறமாக தான் போலீஸ்க்கோ ஆம்புலன்ஸ்க்கோ கால் பண்றாங்க. இந்த ஹீரா கூட சேர்ந்து ஒர்க் பண்றது லாயர் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தேயான் லாயரை பார்க்க வர்ற சமயத்துல லாயர் அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சிடுறாரு. நான் பணத்துக்காக தான் வேலை செய்யறேன், எனக்கு யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் லாயலா இருப்பேன். நீங்க பணம் கொடுங்க, உங்க கம்பெனி நல்லபடியா வர்றதுக்கும் உங்க அப்பா கிட்ட இருந்து இந்த கம்பெனி உங்க கைக்கு வர்றதுக்கும் நான் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னதும் தேயான் மனசு மாறிடுறான். ஏன்னா தேயானோட அம்மா மரண படுக்கையில் இருந்த சமயத்துல கூட அவங்களோட ஹஸ்பண்ட் அதாவது தேயானோட அப்பா இருந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆண் வாரிசு இருக்கணும், இல்லைன்னா எனக்காவது ஒரு ஆண் வாரிசு இருக்கணும், ஆண் வாரிசு கிட்ட தான் கம்பெனி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அப்பவே தேயான் டிகிரி படிக்கிற பொண்ணு மாதிரி தான் இருப்பா. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த லாயரை தன் பக்கம் வச்சுக்கணும், அப்பதான் அப்பா கிட்ட இருந்து கம்பெனி தம்ம பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்துருவா. இங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த ஜூனியர் ரிப்போர்ட்டர் பையனுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இதுக்கப்புறமாக அவனை நான் கிம்முன்னு சொல்றேங்க. அந்த மைக் பையன் மேலே எந்த கேஸும் கொடுக்காம லாக்அப்ல இருக்கிறவன நாங்க கேஸ் கொடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூப்பிட்டு வந்துருவாங்க. அப்பதான் யூனா கேப்பா, இப்ப இந்த கேஸ் எடுத்துக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் எடுத்துக்கல அப்படிங்கிறப்போ ஒரு வாட்டி அந்த சின்ன பையன் மைக்கையும் இந்த யூனாவையும் ஒட்டுக்கா பார்த்து ஹீரா தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இது யூனாக்கு தெரிஞ்சது, ஏண்டி அவன் மைனர் பையன், சின்ன பையன், அவன் கூடயா அவன் ஒரு மோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்தான். எனக்கு கிளைண்ட் அவங்க ஹஸ்பண்ட் அங்கே அஃபேர் வச்சுக்கிறாரு, நீங்க அதை போட்டோ ஆதாரமா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக போட்டோ எடுக்க போனோம். அப்ப அந்த பையன் கிட்ட பேசினா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்ல, சரி இப்போ அந்த ஏஜென்சிக்குள்ள நம்ம ஆள் ஒருத்தங்க இருக்கணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப கிம் நான் ஹெல்ப் பண்றேன்ட்டு வராங்க. உன்னை எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிறப்போ எனக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்கல, எனக்கு 3 வேலை சோறும் படுத்து தூங்கிறதுக்கு ஒரு இடம் மட்டும் கொடுங்க அப்படின்னதும் ஓகேன்னு வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. ஃபுல் அண்ட் டீடைல் ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் வினோதினி சேனலை விசிட் பண்ணுங்க.